பிரத்யங்கிராதேவி மகா பைரவ பூஜிதா என வணங்கப்படும் சக்தியின் அம்சம். இவளை வழிபட்டால் எண்ணியது ஈடேறும், எல்லா நற்காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்கின்றன ஞான நூல்கள். அதே நேரம் அதர்மத்துக்கு ஒருபோதும் துணை போக மாட்டாள் இந்த சக்தி. நரசிம்மத்தின் கோபம் தணிக்க சிவனார் சரபராக அவதரித்த போது அவருடைய இரு இறக்கைகளாக பிரத்யங்கிராதேவியும் சூலினி துர்க்கையும் அவதரித்ததாக கூறுவர். பைரவ மூர்த்தியின் பக்தர்கள் இவளை பைரவ பத்தினியாக போற்றுவர். சகலமும் அருளும் இந்த தேவியின் சொரூபத்தை மிக அருமையாக விவரிக்கின்றன ஞான நூல்கள். ஓங்காரம் எனும் பிரணவ ரூபிணியாக விஸ்வரூபம் கொண்டவள் இந்த அன்னை. ஒவ்வொன்றிலும் முக்கண்கள் கொண்ட 1000 சிம்ம முகங்கள், விரிந்த கூந்தல், 1000 திருக்கரங்களுடன் ராஜசிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பாள். சூலம், முண்டம், சர்ப்பம், பாசம், டமருகம் முதலானவற்றை திருக்கரங்களில் கொண்டு காட்சியளிப்பாள் என்கின்றன புராணங்கள். வேறு சில நூல்கள் 16 கரங்கள் கொண்டவளாகவும் இந்த அன்னையை போற்றுகின்றன. பில்லிசூன்யம் போன்ற தீவினைகளை பொசுக்கும் மாதாவான இந்த தேவியை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் எள்ளு புஷ்பம் கொண்டு அர்ச்சித்து உரிய மந்திரங்கள் பாராயணம் செய்து வழிபட்டால் சகல தீவினைகளும் நீங்கும், சத்ருபயம், மனக்கலக்கங்கள் அகலும், எடுத்த நற்காரியங்களில் தடைகள் யாவும் நீங்கி வெற்றி சர்வ நிச்சயமாகும். ஆங்கிரசர், பிரத்யங்கிரஸ் ஆகிய ரிஷிகள் இந்த அம்பிகைக்கு உரிய மந்திரத்தை கண்டறிந்து விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு உண்டான மூல மந்திரத்தை குரு மூலமாக உபதேசம் பெற்று ஜெபித்து வழிபடுவது சிறப்பு. மேலும் மகா பிரத்யங்கிராதேவியே போற்றி போற்றி என்று எளிய முறையில் துதித்து உடல் மற்றும் உள்ள சுத்தியுடனும் பயபக்தியுடனும் பிரத்யங்கிராதேவியை வணங்கி வழிபட்டால் நமது பிரச்சனைகள் யாவும் நீங்கி வாழ்வு செழிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஓம் பிரத்யங்கிராதேவியை நமக.